ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மறுத்து நீர் வெளிப்படுவீராக. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். சங்கீதம் 5 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நீ அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவனை சூழ்ந்து கொள்வேன். கரங்கத்தை நன்றி செலுத்துவோம். அந்த மாலை வேளையில் அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உங்களோடு பேசுவாராக. அவர் தாமே மகிமைப்படுவாராக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. இந்த மாலை வேளையில ஆவியானவரை நேசிக்கிறவர்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆவியானவரை நம்ம நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனை நாம் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனாகிய மகனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மளை நேசித்தபடினால், அவர் நம்மளை நேசித்தபடினால் இந்த உலகத்தில் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு. நம்மளை நேசித்தபடினால் இந்த உலகத்தில் அவர் வாறுகளால் அடிக்கப்பட்டாரு. அவர் நம்மளை நேசித்தபடினால் அவர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கார். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில அவர் நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க நேசமுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, கர்த்தருக்கு விலையேறப்பட்ட காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு விலையேறப்பட்ட நேரத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இந்த நாள்ல மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லு, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்கள். அவரை நம்புகிறவர்கள் யாவரும் கெம்பீரிப்பார்கள். அவரை நம்புகிறவர்கள் யாவருக்கும் ஒரு அடுக்கலை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அவரை நம்புகிறவர்கள் யாவரும் உன்னதமான மறைவில் இருக்கிறவர், சர்வரோட நிலையில் தங்கும்படியாக அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை கைவிடாமல் ஒரு பாதுகாத்துற தேவனா இருந்திருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற தேவனா இருந்தாரு. ஆனாலும் தேவன் விரும்புகிற காரியம், நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்களா? பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறாரு. அதற்கு பேதுரு சொல்றாரு, நீர் அதை அறிவீர் என்று. பேதுரு சொல்றார், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாள் நாம் சொல்ல முடியுமா, நான் தேவனை நேசிக்கிறேன், மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன். பிரியமான பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல் பிரியமா இருக்கிறவங்களுக்கு, அவர் மேல் நேசமா இருக்கிறவங்களுக்கு, அவரையே பற்றி இருக்கிறவங்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. அந்த மாலை வேளையில யார் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளா மாற போறீங்க? 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீ நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வே. நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நேசிக்கிற பிள்ளைகளை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. காருண்யம் என்ற ஆசீர்வாதத்தினால், மகிமை பொருந்தின ஆசீர்வாதத்தினால் அவர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அந்த மாலை வேளையில அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அவரையே பற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் விரும்புகிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்து அவர் வாழாக்காமல் உங்களை தலையாக்குறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3, 4, 5 இப்படியாக சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, நீங்கள் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியாய்
பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. இது காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆவியானவர்கள் விரும்புகிறது என்னன்னா, நீங்க செலுத்தும் நேரங்களை எல்லாம், நீங்கள் செலுத்தும் அன்பை எல்லாம், நீங்கள் செலுத்தும் மகிமை எல்லாம், நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தி எல்லாவற்றையும் அவர் எப்படி நடத்துகிற தேவனாக இருக்கிறார்னா, அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியாய் பிரியமாய் அவர் ஏற்றுக்கொள்வாராக. அல்லேலூயா. நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை பிதாவாய் இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொள்வாரா? அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறவர் இருக்கிறாரு. நீங்க தேவன் கொடுக்கிற நேரத்தை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற ஜெபத்தை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறாரு. நீங்க இரவு முழுவதும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கும்போது அவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி செய்கிறார் தேவன் தெரியுமா? அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் அவர் செய்கிற காரியம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருவாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்க பிரியமா இருக்கும்போது உங்கள் நேரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செலவழிக்கும் போது உங்கள் விலையேறப்பட்ட நேரத்தை அவருடைய சமூகத்தில் கொடுக்கும் போது அவர் முதலாவது செய்கிற காரியம் உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. உங்க கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனா இருக்கிறாரு. உங்க பிரச்சனையை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. உங்களுடைய குழப்பங்களை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. உங்க வியாதிகளை அவர் சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. இப்படியாக சொல்லப்படுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவாரு. ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, உமது ஆலோசனை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. அடுத்து, நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல் எல்லாம், பக்கத்துல சொல்லுங்க, உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாரு. உங்க வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, அவரை நம்பினவங்களை அவர் கைவிடாமல் பாதுகாக்கிற தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாற ஒரு மனுப்பத்தனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்லாத தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும். பிரியமானவர்களே, அவர் மேல் பிரியமா இருக்கிறவங்களுக்கு, அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவங்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு தேவன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அவர்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் மேல் வாஞ்சையா இருங்க, தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கை ஒருவேளை மனிதன் மேல் வைத்திருந்தா, உங்க நம்பிக்கை ஒருவேளை உலகத்தின் மேல் வைத்திருந்தா, ஒருவேளை சொந்தக்காரங்க மேல் நம்பிக்கை அது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யவே செய்யாது. உதவி செய்கிற ஒரே ஒரு தேவனை நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களை அற்புதத்தை செய்கிற ஒரே ஒரு தேவன், அவர்தான் உங்களுக்கு இரத்தம் சிந்தினவர். அல்லேலூயா. அவர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. உங்க மனசுல தியானிக்கிறது, உங்க மனசுல விரும்புகிற காரியத்தை, உங்களுக்கு இது தேவை, இது தேவையில்லை என்று அவர் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு தேவையான காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி தேவன் மேல் நேசமா இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்ய முடியவில்லை. ஒரு காரியத்தை தேவனுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், என்னால் கொடுக்க முடியவில்லை. என் நேரத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் கொடுக்க முடியவில்லை என்று ஒருவேளை நீ யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, பைபிள் அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள் அவருடைய நேரங்கள் எல்லாவற்றையும் தன்னால் முடியாத சூழ்நிலையிலேயே தேவனுக்கு தன்னையே அர்ப்பணித்தபடினாலே அவர்கள் ஜுவாலிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதவளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருந்ததை சொல்லுது. வந்த மாலை வேளையில அவர் அற்புதங்களை செய்கிறவர், என் வேண்டுதலை நிறைவேற்றுகிறவர், என் மன விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். அவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறாமா? பிரியமா ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இயேசுவை நேசித்தீங்கன்னா அவர் உங்களை பிரியமான பிள்ளைகளா ஏற்றுக்கொள்கிறாரு. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பிரியமா ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அவர் வழக்காடி, உங்களுக்காக உங்க முன்னாடி நின்று உங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமையிலேயே, உங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமையிலேயே அவர் முறித்து போட்டு உங்களை சந்தோஷமாய் வாழ வைக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம்.
தேவனிடத்தில் எப்படி கொண்டு வந்து நம்முடைய பிரியத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். யார் ஊற்றினா? மரியாள் என்பவள் தேவனிடத்தில் வந்து தன்னிடத்தில் இருந்த சாதாரணமான தைலமா, விலையேற பெற்ற தைலமா? சொல்லுங்க, எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தன்னிடத்தில் உள்ள, தனக்காக இருக்கிற, தனக்குள் இருக்கிற சாதாரணமான எண்ணெயையோ சாதாரணமான தைலத்தையோ சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு வந்து தேவனிடத்தில் செலுத்த வேண்டும் என்று விரும்பல. எழுதப்பட்டிருக்க வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்பேற்பட்ட தைலத்தை கொண்டு வந்தாருன்னா, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால், அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு உனக்கு எதற்கு? நீங்க பைபிளை இரவும் பகல் உங்க தலையில வைத்திருக்கும் போது, இரவும் பகல் வேதத்தை உங்களோட சுமந்து கொண்டிருக்கும் போது, இரவும் பகலும் தேவனுடைய நாமத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது, நீங்க இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, தேவன் பிரியமா இருக்கும் போது, சத்துருக்கள் உன் காதுகிட்ட வந்து சொல்றாங்க, இவ்வளவு தூரம் நீ தேவனுக்காக காரியங்களை செய்கிறே, உனக்கு என்ன கிடைத்தது? நீ இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இயேசு இயேசு என்று ஓடிக்கொண்டிருக்கிறையே, உன்னுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது என்று சொல்லி பிசாசு உன் காதுகளை ஓதிக்கொண்டிருப்பான். இந்த சூழ்நிலையில நாம் எப்படி தேவனுக்கு பிரியமா இருப்பது, நாம் எப்படி தேவனுக்கு நேராக ஓடுவது என்று இந்த ஒரு மகள் செய்து காட்டியிருக்காள். பிரியமானவளே, எப்பேற்பட்ட காரியத்தை கொண்டு வந்தாலும் தனக்கு இருக்கிற விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை யார் சிரசில ஊற்றினார்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசில வந்து ஊற்றார். பிரியமானவளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்குன்னு இருக்கிறதை நீங்களும் நானும் தனக்குன்னு இருக்கிறதை இயேசு கிட்ட கொடுக்க முடியுமா? தனக்குன்னு உள்ளதை இயேசு கிட்ட கொடுக்க முடியுமா? நமக்கு கொடுக்க ஒரே ஒரு காரியம் இருக்குது. உங்களுக்கு விலையேறப்பட்ட உங்க இருதயத்தை இயேசு கிட்ட கொடுத்து பாருங்களே, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டாரு. அவர் எதிர்பார்க்கிறது உங்க ஆத்மாவை எதிர்பார்க்கிறாருங்க. அவர் எதிர்பார்க்கிறது உங்க ஆவியை எதிர்பார்க்கிறாங்க. உங்க பணத்தையும் உங்க பொருளையும் அவர் எதிர்பார்க்கிற தேவன் இல்ல. உங்களுக்கு விலையேறப்பட்ட உங்களுடைய இருதயத்தையும், விலையேறப்பட்ட உங்க ஆவியையே, விலையேறப்பட்ட உங்க ஜெபத்தையே, விலையேறப்பட்ட விசுவாசத்தையே, விலையேறப்பட்ட நம்பிக்கையை தேவன் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் வந்து சொல்றாங்க, சீசர்கள் வந்து சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, திரும்ப வாசித்து பாருங்க. அந்த சீசர்கள் இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இந்த தைலத்தை நீ வித்தேனா 300 காசுக்கு மேல கிடைக்கும். இதெல்லாம் எங்க போய் விற்கலாம்? தரித்திரருக்கு கொடுக்கலாம். இந்த காசை கொண்டு போய், இந்த தைலத்தை கொண்டு போய் நீ விற்று உன் குடும்பத்தை பிழைத்துக் கொள்ளலாம். இந்த காரியத்தை வைத்து நீ பெரிய 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 வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி யார் சொன்னா? யூதாஸ் காரியத்தை தான் சொல்லியிருப்பார். அதை பத்தி, அந்த வசனத்தை பத்தி யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த விலையேறப்பட்ட ஸ்திரீ யாரு, அந்த யாரு வந்து இதை 300 காசுக்கு விற்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியத்தை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? இந்த பரிமள தைலத்தை தரித்திரத்துக்கு விற்றிருக்கலாமே என்று சொல்லும்போது அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. மத்திய 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? அவள் என்னிடத்தில் நற்கிரியதை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கை இருக்கிறது. கடந்த 2 சொல்ல மாலை வேளையில அவள் தனக்கு உள்ளதை, தனக்காக உள்ளதை
கொடுத்ததை, அந்த விலையேறப்பட்ட தைலத்தை இயேசுகிட்ட கொண்டு வந்து இயேசுடைய தலையில் ஊற்றினா. ஆனா சீசர்கள் சொல்றாங்க, யூதாஸ் சொல்றாரு, இதை நீ விற்றுடலாம், இதை மற்றவர்கள் தரித்திரருக்கு கொடுத்தலாம்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவன் சொல்றாரு, தரித்திரர்கள் எப்போது உங்ககிட்ட இருக்கிறாங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக இவர் என் சரீரத்தை முழுவதும் எதால் நிரப்பிவிட்டார் சொல்லுங்க, பரிமள தைலத்தினால் நிரப்பிவிட்டார். அவளுடைய பேரை பத்தி, அவளை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசன வாசத்தை பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம், இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தை மேல் ஊற்றினது எனக்கு அடக்கம் செய்ததாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது இந்த சுவிசேஷம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் தேவனுக்கு விலையேறப்பட்ட நேரத்தையும் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கிருபையும் தேவ சமூகத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க தைரியமா விசுவாசத்தோட வாசிக்கலாம். நீங்க தேவனுக்கு மேல் பிரியமா இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த சுவிசேஷம், இந்த நேசிப்பு, இந்த அன்பு, இந்த நேரம் இந்த உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால். சாதாரணமான பரிமாணத்தை ஊற்றிருந்தா இந்த பிரசங்கம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது அங்கெல்லாம் அவருடைய நன்மையை சொல்லுவேன் எழுதப்பட்டிருக்க மாட்டாது. எப்பேற்பட்ட தைலத்தை கொடுத்தபடினால தேவன் ஆச்சரியப்பட்டார்னா, தனக்கு உள்ள விலையேறப்பட்டதை அவள் கொடுத்து தேவன் மேல் நம்பிக்கையோட மாற்றப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிறதை பெஸ்ட் ஆண்டவர் கொடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற நேரத்தை பெஸ்ட் அவர்கிட்ட கொடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற அன்பை பெஸ்ட்டா கொடுங்க. நீ நினைப்பீங்க உலகத்தில் அன்பு கூர்ந்து விட்டுறீங்க. பைபிள் சொல்வது, உலகத்தில் உள்ளவையில் அன்பு கூடாதிருங்கள், அவர்கள் எல்லாம் மாம்ச இச்சையுமா இருக்கிறது, அவை எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போயிடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாள் ஒளியாது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு உங்களுக்கு மகிமை மேல் மகிமையை தான் கொடுக்கு. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபையை தான் கொடுக்கு. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு உங்கள் உயரத்தின் மேல் உயரத்தில் கொண்டு போய் உங்களை அழகு பார்க்கிறதா அன்பா இருக்கு. உலகத்தின் அன்பு உங்களை பிசாசின் பிடியில விழுக பண்ணி ஒரு நாள் தரித்திரனாய் மாற்றிவிடு. ஆனா இயேசுவின் அன்பு அப்படி இல்லை, உங்களை உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய் அழகு பார்க்கிறதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வேண்டுதலை கேட்கிறவரா இருக்கிறாரு. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மன விருப்பத்தின்படி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த ஸ்திரியோ தனக்கு உள்ளதை மாத்திரம் தேவனுக்கு கொடுக்கிறா. தனக்கு உள்ள பெஸ்டான காரியத்தை தேவனுக்கு கொடுக்கிறா. அந்த சீசர்கள் தேவோடு நடந்து வந்தாங்க, அந்த யூதாஸ் காரியத்தை தேவனோடு நடந்து வந்தா. ஆனா தனக்கு உள்ள இருக்கிற விலையேறப்பட்டதை கொடுக்க மனதில்லாதவனா இருந்தா. இயேசுவோடு நடக்கிற யூதாஸ், இயேசுவோடு நடந்த யூதாஸ் சகல அற்புதங்களையும் சகல வல்லமைகளையும் சகல கிருபைகளையும் பார்த்தவனுக்கு தேவனுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. தனக்கு உள்ள காரியத்தை பெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் மரியாளுக்கோ தனக்குள்ளதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. யூதாசுடைய நேரத்தையும் பைபிள்ல எழுதப்படல. அவன் நாண்டு கொண்டு பாவத்தை விழுந்து செத்து போனா. ஆனா இந்த மரியாதையோ இன்று வரையும் பேசும்படியாக கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். சொல்லித்தோமா, அவர் மேல் நேசமா இருக்கிறவங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தேவன் மேல் பயங்கர நேசமா இருக்கிறாரு. எப்படி நேசமா இருக்கிற வாசிப்போம். 1 நாளாகமம் 29 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மீதும் தேவன் மேலும் வச்சிருக்கிற நேசிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது வாசிப்போம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாத்தையும் நோக்கி வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவருண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். ஏராளமாய் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான, சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையான அவர் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது நான் என்னாலே இயன்ற மட்டும், அவரால் இயன்ற மட்டும் பக்கத்தில் போய் நாடுகளோட போர் செஞ்சு தங்கம் வெள்ளி எவ்வளோ சேகரிக்க முடியுமோ
தன்னால் இயன்ற மட்டும் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, தன்னால் இயன்ற மற்றும் இந்த ராஜாவா இருந்து எதெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதை எல்லாவற்றையும் தாவீது யாருக்காக சேகரிச்சாரு? தேவனுடைய ஆலயத்திற்காக சேகரிச்சாரு. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவண்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய், சொல்லுங்க ஏராளமாய், பொண்ணு வேலைக்கு பொண்ணு எல்லாம் சவதிச்சதுக்கு அப்புறமும் எழுதப்பட்டிருக்குது, விலையேற பெற்ற சகல, வாசிங்க, விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்கள். அப்ப அன்னைக்கு ரத்தினம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? விலையேறப்பட்ட ரத்தினமா இருக்கிறது. இப்ப இந்த தாவீது நினைச்சிருந்தா விலையேறப்பட்ட ரத்தினத்தை யாருக்கென்று வைத்துக் கொள்ளலாம்? சொல்லுங்க, தனக்கென்று வைத்துக் கொள்ளலாம். தாவீது ராஜாவா இருக்கிறாரு. விலையேறப்பட்ட பொருட்கள் கிடைக்காது, விலையேறப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது. நம்ம சொல்லுவோம் இந்த உலகத்திலே இது கிடைக்காது, இந்த விஷயத்தை நான் மாத்திரம் தான் வச்சிருக்கேன், இது யாருக்கும் காமிக்க மாட்டேன்னு சொல்லி ஒளிச்சு வச்சுக்கணும். வீட்டில் யார்ட்டுமே இல்லாத ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது, யார்ட்டுமே இல்லாத பொருள் ஒன்று இருக்குது, யார்ட்டுமே இல்லாத ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணுவோம்? எடுத்து உள்ள ஒளிச்சுட்டு சொல்லுவோம், இது யார்ட்டுமே இல்லாத ஒன்று, இது யாருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன், இது யாருடைய கண்களை நான் பட விட மாட்டேன் அப்படி சொல்லி ஒளிச்சு வைக்கிற காலத்துல தாவீது என்ன பண்ணாராம்? விலையேறப்பட்ட கோமேத கற்களையும் ரத்தினங்களையும் யாருக்கு கொடுத்தாருங்க? சொல்லுங்க, யாருக்கு கொடுத்தாரு? பிரியமாயிருக்கிற தன்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தாரு. அந்த நன்றி சொல்லத்தோமா? தேவன் ஏன் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தாருன்னா, அவர் மேல் யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ, அவர்களை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களோடு இருந்து அவர் அற்புதம் செய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மேல பொண்ணு வேலைக்கு பொண்ணு, அதுக்கு அவர் வெள்ளி வேலைக்கு வெள்ளி, மர வேலைக்கு மரம், எல்லாம் ஓகே. அதற்கப்புறம் இந்த ரத்தினங்களை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆண்டவருக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாமே ராஜ்யத்தில் சம்பாதிச்சது. பக்கத்துல சொல்லுங்க, இது எல்லாமே எங்க சம்பாதிச்சது? தன்னுடைய வேலை நிமித்தமா சம்பாதிச்சது, தான் ஓடி சம்பாதிச்சது. இது எல்லாமே யார்கிட்ட கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறாரு. இப்ப தனக்குன்னு சில காரியங்களை வச்சிருப்பாரு. எல்லாரும் ஓடணும்னா 10ல் 1 பங்கு என்ன கொடுப்போம்? ஆண்டவருக்கு கொடுப்போம். மீதி இருக்கிற 9 யாரை வைத்துக் கொள்வோம்? சொல்லுங்க. இங்க சம்பாதிக்கிற காசுல 1 மடங்கு ஆண்டவருக்கு கொடுப்போம், மீதி எங்க வைத்துக் கொள்வோம்? தனக்குன்னு வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும், சத்தமா சொல்லுங்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற. அப்ப தேவன் மேல் என்ன இருக்குதுங்க? தாவீதுக்கு வாஞ்ச இருக்குது. வாஞ்சனா என்னங்க? தேவன் மேல் ஒரு பிரியம், தேவ ஆலயத்தின் மேல் ஒரு பிரியம், தேவன் மேல் ஒரு நேசிப்பு, தேவன் மேல் ஒரு அன்பு. ஏன்னா நான் வண்ணாந்திரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற போது, என் தாயும் தகப்பனை கைவிட்ட போது, என் சகோதரனை கைவிட்ட போது, என் சுத்தி இருக்கிறவங்களை கைவிட்ட போது, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட போது ஒருவர் என்னை தேடி வந்தாருங்க. அந்த ஒருவர் என் தலையை உயர்த்தினாருங்க, அந்த ஒருவர் என்னை மகிமைப்படுத்தினாருங்க, அந்த ஒருவர் என்னை ராஜாவை உட்கார பண்ணாருங்க. எத்தனை முறை சவுல் அம்பு எய்யும் போது கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக சவுல் என்னை மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரமா இருக்கும் போது சவுலுக்கு மத்தியில தேவனை காப்பாற்றினார் சொல்லி தேவன் மேல கோவப்படல, தேவன் மேல அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாரு, தேவன் மேல மகிமை செலுத்த ஆரம்பிக்கிறாரு, தேவன் மேல நம்பிக்கை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த எழுதப்பட்டிருக்க வசனத்தின்படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும், சகோதரித்த எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் தேவன் மேல் வாஞ்சை இருந்தபடினால், தேவன் மேல் பிரியமா இருந்தபடினால என்ன கொடுக்கிறாருன்னா, தான் வைத்திருந்த வாஞ்சையின்படினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவரித்த அனைத்தையும், சொல்லுங்க, நான் சவரித்த அனைத்தையும் தவிர, தான் சவதரித்த
சத்தமா வாசிங்க. வாசிக்க தெரியுமா? தமிழ் வாசிக்க தெரியுமா? சொல்லுங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும், ஒரு கமா போட்டுருங்க, அனைத்தையும் தவிர, நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன். கடந்த நன்றி செலுத்தோமா? நான் சபதரித்த ஆலயத்திற்கான எல்லாத்தையும் தவிர நான் என் தேவனுக்கு என்ன பண்றேன்? என்னோட கொடுக்கிறேன். சம்பாதிச்ச எல்லாவற்றையும் என் தேவனுக்காக கொடுக்கிறேன். சம்பாதித்ததுல நல்லா தெரிஞ்சுங்களேன், தான் சம்பாதித்தல விலையேறப்பட்ட ரத்தினங்கள் ஒண்ணு கூட இல்லைங்க, விலையேறப்பட்ட பொன்கற்கள் ஒண்ணு கூட இல்லைங்க, விலையேறப்பட்ட கற்கள் எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. தனக்குன்னு என்ன விலையேறப்பட்ட எதையுமே அவன் சபதரித்து வைத்துக் கொள்ளல, எல்லாவற்றையும் தேவனுக்காகவே சபதரித்து வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்பேற்பட்ட பிரியங்க, தேவன் மேல வைத்திருக்க பிரிய. ஏன் தாவீதை தேவன் எல்லா முறையும் ஆசீர்வதித்தாரு, எல்லா முறையும் செய்த தவறுகளை மன்னித்தாருன்னா, அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி ஆட்ட கொடுத்துட்டான், இயேசு கிட்ட கொடுத்துட்டான், தன் தேவனுக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த வசனத்தை தெளிவா வாசித்து பார்த்தா, எனக்கு சொந்தமான பொண்ணையும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொந்தமா வச்சிருக்கிறது, தன் மனைவிகளுக்கு வச்சிருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறது, இத்தனை ஆண்டு காலங்கள் பெரிய ராஜாவாய் வாழ்ந்த தனக்குன்னு சகோதரித்த சகலத்தையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு. இப்ப தாவீது பணக்காரனா இல்ல தாவீது பிச்சைக்காரன் ஆயிட்டானா? எப்படி போயிட்டாரு? இப்ப சொல்லுங்க. வசதியா இருந்தவர் இப்ப தனக்கு இத்தனை ஆண்டு காலங்கள் சம்பாதிச்சத யார்கிட்ட கொடுத்துட்டாரு? மொத்தமா இத்தனை ஆண்டுகள் சம்பாதிச்சத மொத்தமா யார்கிட்ட கொடுத்துட்டேன்? என் பிரியமா இருக்கிற என் தேவன்கிட்ட நான் கொடுக்கிறேன், என் பிரியமா இருக்கிற என் ஆலயத்துக்கு நான் கொடுக்கிறேன், என் பிரியமா இருக்கிற இது நாள் வரைக்கும் மரணம் பரிந்தமை நடத்தினாரு. இருளில் நடக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடும் கொலை நோய்க்கு, மத்தியான தேவ சங்காரத்திற்கு அவர் என்னை பயமில்லாதபடி நடத்தினாரு. எவ்வளவோ போருக்கு மத்தியிலேயே, கோலியாத்துக்கு மத்தியிலேயே, பெலிஸ்தீயர் மத்தியிலேயே, அமலேக்கியர் மத்தியிலேயே, சவுலுக்கு மத்தியிலேயே, எப்பேற்பட்ட கரடி வந்தாலும், எப்பேற்பட்ட சிங்கம் வந்தாலும், இவ்வளவு பேருக்கு மத்தியிலேயே என் உயிரை பாதுகாத்த தேவனுக்கு வேறு ஒன்றுமில்லை, சகலத்தையும் அவருடைய சமூகத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி சகல அன்பையே தேவனிடத்தில் செலுத்தவனாக தாவீது மாற்றப்பட்டா. கர்த்தர் தாவீதை உயர்த்தி கொண்டே இருந்தார். கர்த்தர் சொல்லுதவா, நீங்க உயர வேண்டும் என்றா, உங்க மனவிருப்பம் நிறைவேற வேண்டும் என்றா, தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றா, நீங்க உங்களுடைய இருதயத்தை, உங்க அன்பையை, உங்க கிருபையை இயேசு கிட்ட கொடுத்து பாருங்க. தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வாஞ்சையில் ஒரு மேல் பிரியமா இருக்கிறாரு. அங்க மரியாள் தனக்கு உள்ள விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை தூக்கி ஆண்டவர்ட்ட கொடுத்தா. தனக்குள்ள விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுனுடைய தலையில ஊற்றினா. ஆனா தாவீதோ எப்படி எழுதியிருக்கிறாரு? விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக யாருக்கு சவதித்தாரா? பிதாவாகிய தேவனுக்கு சவதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் தேவனுக்கு கொடுத்து பாருங்க, அன்பை கொடுத்து பாருங்க. பணத்தை அவர் எதிர்பார்க்கிற தேவன் இல்லைங்க, உங்க நேரத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. வாஞ்சியுள்ள பிள்ளைகளை அவர் எதிர்பார்க்கிறாரு. தாவீது கர்த்தர் மேல் வச்சிருந்த வாஞ்சையின்படியினால், அது சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கலாம், கர்த்தர் மேல் வச்சிருக்கிற அன்பின்படியினால் தனக்குள்ளதை தூக்கி கொடுத்தாருங்க. நீங்க கொடுத்து பாருங்க. இயேசுவே, என்னுடைய எல்லாவற்றையும், சரீரம், என் தலை, கண்ணு, மூக்கு எல்லாவற்றையும் என் தேவாதி தேவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்களே. தேவன் உங்களை வர 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 உங்களை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் மலடியா இருந்தார். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அது உம்மிடம் நான் செலுத்தி விடுகிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானா அது உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஆமென், ஆமென். தன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஒரு ஆண் பிள்ளையை அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய எதிர்க்க வருகிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்க வருகிறோம்.
ஒரு தேவை என்பதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறோமா? அவர் மேல் அன்பு செலுத்தி இயேசு கிறிஸ்து வருகிறோமா? நம் சபைக்கு வருவதற்கான நோக்கம் என்ன? நம் ஒவ்வொரு வாரம் சபையில் வந்து உட்கார்வதற்கான நோக்கம் என்ன? நம் பைபிள் படிப்பதற்கான நோக்கம் என்ன? எந்த நோக்கத்தோடு நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம், எந்த நோக்கத்தோடு இந்த பைபிள் எடுத்து சுற்றி கொண்டு இருக்கிறோம்னா அவர் மேல் நேசமா இருக்கிறபடினால தான் நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவைக்காக இயேசுவை நோக்கி பார்க்கறவளா இருக்கக்கூடாது. தேவாதி தேவன் மேல் பிரியமுள்ளவராய் மாத்திரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அதை பெற்றுக்கொண்ட உடனே சபைக்கு வருகிறதை விட்டு விடுகிறோம், ஜெபம் பண்ணுகிறதை விட்டு விடுகிறோம். இதற்காக ஒரு காரியத்தை இரவு பகல் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அது கிடைத்த உடனே நம் தேவனை விட்டு விடுகிறவளா மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதிக பேர் தேவைகள் பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் தேவனை தூக்கி போடுவதாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு தேவைக்காக அதிக நேரம் உட்கார்ந்திருப்போம், அந்த தேவை நிறைவேறப்படவில்லை என்றாலும் தேவனை விட்டு விடுகிறோம். ஒருவேளை அது நிறைவேற்றப்பட்டாலும் தேவனை விட்டு விடுகிறோம். ஒருவேளை அண்ணால் நினைத்திருந்தா ஆண் பிள்ளையை கொடுத்த உடனே இதுவரைக்கும் மலடியா இருந்தவள், இதுவரைக்கும் அவமானத்தை சந்தித்தவள், இதுவரைக்கும் கண்ணீரை சந்தித்தவள் ஒரு ஆண் பிள்ளையை பார்த்த உடனே பிசாசு கண்டிப்பா அண்ணாளுடைய காதுல வந்து பேசியிருப்பான், உனக்கு இதுவரை இல்லாத உனக்கு கிடைச்சிருக்கு, பக்கத்துல ஒரு பெண்ணினால பாரு, அவளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, உனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, இந்த ஒரு பிள்ளைய கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட போறையா, இந்த ஒரு பிள்ளைய கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டுட்டு வர போறையா என்று சொல்லி என்ன பண்ணிருக்க பிசாசு வந்து யார்கிட்ட பேசின மாதிரி, ஏவாள்கிட்ட வந்து பேசின மாதிரி என்ன பண்ணிருக்கணும், பேசியிருக்கமா பேசியிருக்காதா? இன்னைக்கு தூங்கும் போதே நம்மள்ட்ட ஆயிரக்கணக்கான பிசாசு பேசுது. அப்ப அந்த நாள் அண்ணாள்கிட்ட பேசியிருக்கமா பேசியிருக்காதா? சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கிறது ஒண்ணு, ஆல்ரெடி யார் இருக்காங்க? ஏனோக்கு இது எல்கானாக்கு எத்தனை பேர் மனைவி? 2 மனைவி. ஒன்று அன்னாள், இன்னொன்று பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது? குழந்தைகள் இருக்குது. அண்ணாளுக்கோ குழந்தை இல்லாமல் இருந்தது. அண்ணாள் பால் மறக்கும் வரைக்கும் யாரை வளர்த்தா? சாமுவேலை வளர்த்தா. பால் மறக்கிறவன் வளர்த்தவளுக்கு கொண்டு போய் விட மனது இருக்குமா? சொல்லுங்க, விட மனது இருக்குமா? சொல்லுங்க. உன்னை ஆசையா வளர்த்துட்டு அதை கொண்டு போய் தேவ சமூகத்தை விட மனது இருக்குமா? இருக்காது. ஆனா தேவன் மேல் வைத்திருந்த பிரியத்தின்படி, பக்கத்தை சொல்லுங்க, தனக்கு உள்ள விலையேற பெற்ற, தனக்குன்னு வைத்திருந்த விலையேறப்பட்ட மகனை தேவ சமூகத்தில் கொண்டு வைத்தால் பிரியமானவளே. அதற்கு அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அண்ணாளுக்கு அடுத்து 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 குழந்தைகள் பிறக்கும்படியாக கர்த்தர் வாசலை திறந்தாரு. அடுத்து பிள்ளைகள் பிறக்கும்படியாக கர்த்தர் வாசலை திறந்தாரு. அவள் சொல்றா, அவள் நீ போகலையும் ஆசீர்வதித்திருக்காரு, வகையிலையும் ஆசீர்வதித்திருக்காரு, சகல வைத்தலையே என் நிந்தை அவர் புரட்டி போட்டிருக்கிறாரு, சகல இடத்திலேயே அவரை கண்ணீரை மாற்றி இருக்கிறான்னு சொல்லி தேவனுக்கு தனக்காக இருந்த விலையேறப்பட்ட ஒரே ஒரு சாமுவேலை தேவ சமூகத்தில் வைத்தபடினா கர்த்தர் சாமுவேலை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாரு, கர்த்தர் அண்ணாளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தேவைகளை கேட்டுட்டு அந்த தேவைகள் நிறைவேற உடனே ஓடி போகிறோமா? பொருத்தனையை பண்ணிவிட்டு அந்த பொருத்தனை நிறைவேற்றாம ஓடி போகிறோமா? அப்ப பிசாசு உங்களோட எங்க கொண்டு பேசி கொண்டு இருக்கிற அர்த்தம், உங்களை இடர்ல பண்ணி கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். உங்க விலையேறப்பட்டதை கொடுக்க விடாமல் பிசாசு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட பேசி கொண்டு இருக்கிறா. அதெல்லாம் தூக்கி போட்டு தேவ சமூகத்தில் கொடுக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்தில் உங்க நேரத்தை கொடுங்க. தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணாள் கேட்டது ஒரே ஒரு பிள்ளை. என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. கொடுக்க மனசு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியல. சாதாரணமா தாய்மார்கள் யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தன் பிள்ளையை தூக்கி கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மனதை கடினப்படுத்தி ஆண்டு மேல வைத்திருக்க பிரியத்தின்படினால கொண்டு போய் எங்க விட்டா? தேவ சமூகத்தில் விட்டா. பக்கத்தில் சொல்லுங்க, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணே என் நிந்தையை அவர் மாற்றி போட்டாரு. அந்த நிந்தையை மாற்றி போட்டதற்கு பலன் நான் என்னுடைய பிள்ளையை கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தா தேவன் சகலத்திலையும் ஆசீர்வதித்து அடுத்தடுத்த பிள்ளைகளை கொடுத்து அண்ணாளை உயர்த்தினாரு. தாவீதையும் அவர் விட்டு விடல. தாவீது தனக்குள்ள எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொடுத்தான். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தாரு. மரியாளை கர்த்தர் அப்படியே விடல. தனக்குள்ள பரிமள தைலத்தை, விலையேறப்பட்ட தைலத்தை இயேசு கிட்ட கொண்டு வந்து ஊற்றினா கர்த்தர் மரியாளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, அவரை நம்பினவங்களை அவர் கைவிடாமல் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் பாதுகாக்கிறவர், அவர் நடத்துகிறவர், அவர் உங்களை வழி நடத்தி உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்கிறவர். அமேன், அமேன். அவர் உன்னதமான தேவன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம், 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 19:1-2. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். யாருங்க அது? சகேயு. சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வாஞ்சை உள்ளவனாய், இயேசு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்று பார்க்க பிரியம் உள்ளவனாய் ஒரு காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறி நின்றான். ஏறி நிற்கும்போது இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே நிற்கிறவங்கெல்லாம் நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இங்கே சுற்றி இருக்கிற இவ்வளோ ஜனங்கள் தேவைக்காக வந்து நிற்கிறாங்க, இவ்வளோ ஜனங்கள் வியாதியை மாற்ற வேண்டும் என்று நிற்கிறாங்க, இவ்வளோ ஜனங்கள் தனக்கு தேவைக்காக வந்து சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் காட்டத்தின் மேலே இருக்க ஒருவர் தேவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் தேவன்கிட்ட வந்து அற்புதத்தை கேட்டு வரவில்லை, அதிசயத்தை கேட்டு வரவில்லை, கிருபையை கேட்டு வரவில்லை. எனக்கு சூம்பின கை இருக்கு, என்னை சுகமாக்கு, நான் குள்ளனா இருக்கு, என்னை வளரப்பணும்னு கேட்டுட்டு வரல. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக, ஆமென், எதையுமே எதிர்பார்க்காம தன்னை யார்கிட்ட கொடுக்க வந்திருக்காரு? இயேசு கிட்ட கொடுக்க வந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட தன்னையவே யார்கிட்ட கொடுக்க வந்திருக்கிறாரு? இயேசு கிட்ட கொடுக்க வந்திருக்கிறாரு. எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக ஒரு மரத்தின் மேலே ஏறவே முடியாது, வளர்ச்சியே இல்லாதவர் எங்க ஏறி பார்க்கிறாரு? காட்டத்தின் மரத்தின் மேல ஏறி பார்க்கிறாரு. அந்த வசனத்தை வாசி பண்ணி, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இப்ப இயேசு கிறிஸ்து யாருடைய வீட்டுக்குள்ள வராரு? சகேயுடைய வீட்டுக்குள்ள வராரு. சுற்றி இருக்கவங்களாம் சொல்றாங்க இவன் பாவி என்று சொல்றாங்க, சுற்றி இருக்கிறவங்க நியாயம் தீர்க்கிறாங்க. ஆனா சுற்றி இருக்கிறவங்கள நீதிமானான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, தேவன் பாவிகளை தான் நீதிமானாய் பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தனக்குள்ள இருக்கிறதே ஓப்பனா வெளிப்படையா சொல்லிடுவாங்க, நான் பாவி என்று சொல்லிடுவாங்க. ஆனா விசுவாசமா இருக்கிறவங்க, சபைக்கு போறவங்க, பைபிளை தூக்குறவங்க பாவின்னு யாருமே நம்மளோட வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. அதான் பைபிள் சொல்றது, உங்களுக்கு முன்னதாக விபச்சாரிகளும் வேசிகளும் எங்க போயிடுவாங்க? தேவனை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போயிடுவார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பாவி என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டோம், நம்ம தவறு செய்கிறோம் என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். ஆனா சகேயு என்ன பண்றாரு? ஒப்புக்கொள்ள. நான் யார்ட்டையாது சொல்லுங்க, நான் யார்ட்டையாது சொல்லுங்க, அநியாயமா நீங்க சொல்லுவீங்களா? யார்ட்டையாவது அநியாயமா தான் வாங்கியிருக்கேன்னு ஏதாவது விசுவாசி சொல்லி பாருங்களே. ஏதோ விசுவாசி அநியாயமா அந்த காரியத்தை செய்திருக்கேன்னு சொல்லி பாருங்களே. நான் அநியாயமா மட்டும் பேசிட்டேன்னு சொல்லி பாருங்களே. தேவன் சொல்லுகிறாரு, தன்னைத்தானே வெறுக்கிறவன், தன்னைத்தானே ஒப்புக்கொள்கிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணணுமா? பின்பற்றி, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வரணும். பிரியமானவர்களே, தன்னை ஒப்புக்கொள்ளணும். பாவி, நான் இந்த காரியங்களை செய்திருக்கேன்னு நீங்க மனுஷன் ஒப்பு கொடுக்க தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், நான் பாவி ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என்னை உயர்த்துங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இந்த காரியங்களா பாவமா இருக்கிறது, என்னை மாற்றுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்காரும் போது, அவரை நேசிக்கும் போது அவர்களை மாற்றுகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகேயு சொல்றாரு, நான் யார் இடத்துல அநியாயமா வாங்கியிருந்தால் நான் எப்படி கொடுக்கிறேன்னா நாளத்தனையாய் கொடுக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து உள்ள வரும்போது பணம் சகேயுக்கு ஒரு மேட்டரா தெரியல, பணம் சகேயுக்கு ஒரு பெருசா தெரியல. பணத்தை தூக்கி போட்டாவது என் இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த பணம் இருக்கும்போது நான் இயேசுவை பிடித்துக் கொள்ள முடியாது. நான் நாளத்தனையா யார்ட்ட வேணாலும் வாங்கினாலும் என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசையும் வெளியே தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரா இயேசுவை என் வீட்டுக்குள்ள வாங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க, நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை மேல அன்பு செலுத்துறேன்னு சொல்லி சகேயு இயேசுவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. எல்லாரும் பாவின்னு பார்க்கறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, சகேயு வீட்டுல என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும்னா
இயேசுவை நோக்கி பாருங்க, உங்க நேரத்தை கொடுங்க, உங்க அன்பை கொடுங்க, உங்க கிருபையை கொடுங்க, அவர் சமுதிரம் உட்காருங்க. உங்களுக்கு உள்ளதெல்லாம் தூக்கி போட்டு, ஏசப்பா இந்த பொருள் எனக்கு மேல ஆசை இல்லை, இந்த வீட்டு மேல எனக்கு ஆசை இல்லை, ஏதோ கிருபையா கொடுத்திருக்கிறீங்க, ஏதோ தயவா கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஒரு வருஷம் எனக்கு ஒரு ஈவா கொடுத்திருக்கிறீங்க, நான் இதுவரை வாழ்ந்ததை காட்டிலு இந்த வருஷத்துக்குள்ள இந்த நாள் காலடியை வைத்திருக்கிறது என்னுடைய பலத்தினால் அல்ல, இது தேவனுடைய தயவு, இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய இரக்கம். சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, பெருமைப்பட ஒன்றுமில்லை, எல்லாமே கிருபை. அல்லேலூயா. பல சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே கிருபைப்படி தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். அப்ப சகையை நினைச்சிருப்பாரு, எத்தனை தடவை சம்பாதிச்சுக்கலாம், இந்த வாய்ப்பை விட்டா என் வீட்டுக்கு ரட்சிப்பு வராது என்று சொல்லி சகலத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசுவை தனக்குள்ள ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் சகோதரித்த எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொடுத்துட்டு தேவன் மேல் பிரியமா இருந்தாரு, தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க தேவன் விரும்புகிற காரியம். தேவ சமூகத்தில் உட்காருங்க. கடைசியா சொல்ற எலியா கொண்டு வந்து எலிசாவுடைய மேல எதை தூக்கி போடுறாரு? சால்வையை தூக்கி போடுறாரு. எலியாக்கு அடுத்த ஊழியக்காரனா இருக்கும்படியாக எலிசா மேல என்ன தூக்கி போடுறாரு? சால்வை தூக்கி போற. எலிசா சாதாரணமான ஆள் இல்லைங்க. 12 ஏறு மாடுகள் பூட்டி ஒழுகிற அளவுக்கு வசதியானவன். ஒரு மாடு 2 மாடு அன்னைக்கு வைத்திருந்தாவே பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நான் ஒரு 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடி 2 மாடு 3 மாடு வச்சிருக்கதே என்னது பெருசு. இன்னைக்கு 10 மாடு 15 மாடு ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? இவனுக்கு என்ன டெய்லி பால் கறந்து நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லுவோம். அன்னைக்கு 12 ஏறு மாடுகளை பூட்டி உழுகிற அளவுக்கு எலிசா வசதியானவன். ஆனால் எலியா போட்ட சால்வை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, எலியா செய்த அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து பிரமித்த எலிசா தனக்குள்ள எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு, பக்கத்துல சொல்லுங்க, தனக்குன்னு இருந்ததை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு, தன் தாயும் தகப்பனையும் தூக்கி போட்டு, இந்த 12வது ஏறு மாடுகளை அடித்து சமைத்து தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு, நான் ஒரு நாள் திரும்பி இங்க பார்க்க கூடாது, நான் தேவன் மேல் அன்பு செலுத்திட்டு என் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறேன், இனி இந்த பாதையை நான் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி விலையேறப்பட்ட தன்னையே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுமா, இதுக்கு மேல தன்னையவே கொடுத்துட்டாரு. இனி எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்திற்கு இச்சைகள் வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் வேண்டாம். நான் எலியா போல தேவனுக்கு நேராக ஓடுகிறவனாக, இரதத்துக்கு முன்னாடி ஓடுகிறவனாக, மரித்தவனை உயிரோடு எழுப்பும்படியாக நான் என்னையவே தேவ சமூகத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி எலிசா போனாருங்க. சாதாரண அபிஷேகம் இல்லை. பக்கத்தை சொல்லுங்க, இரட்டத்தனையான வல்லமை, தன்னையே கொடுக்கிறவனுக்கு இரட்டத்தனையான வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னையே கொடுக்கிறவனுக்கு 2 படியான அபிஷேகத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிய. பக்கத்தை சொல்லுங்க, உங்களை கொடுத்து பாருங்களே, விலையேறப்பட்ட உங்களை கொடுத்து பாருங்களே, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. கடைசியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், குற்றமில்லாத, சொல்லுங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற, சொல்லுங்க, இயேசுவுடைய, சொல்லுங்க, இயேசுவுடைய. இப்ப நீங்க உங்களுக்கு விலையேறப்பட்ட உங்களை கொடுத்தீங்கன்னா, அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு உள்ள, அவர் இந்த பூமிக்கு வந்தது, அவர் இந்த பூமியில கொடுத்தது சாதாரணமான ஒண்ணு கொடுக்கல. எதை கொடுத்தாருங்க? சொல்லுங்க, எதை கொடுத்தாரு? விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் தனக்கு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொடுத்தா. தாவீது தனக்கு விலையேற பெற்ற ரத்தினங்களையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கிட்ட கொடுத்தாரு. அடுத்த அன்னாள் தனக்கு உள்ள விலையேறப்பட்ட ஒரே ஒரு மகன், பல வருட காலங்களால் குழந்தை இல்லாமல் வெட்கப்படுத்தப்பட்ட மகள், தனக்கு உண்டான விலையேறப்பட்ட தன்னுடைய மகனை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தின் மூலமாக அநேக குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அடுத்து சகேயு விலையேறப்பட்ட தன்னையவே யார்ட்ட கொடுத்தாரு? ஆண்டவர்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நான் எத்தனை பேர்த்திட்ட வேணாலும் அநியாயமாக பிடிங்கிருந்தா அது நாளத்தனையாக கொடுத்தேன் என்று சொல்லி கொடுத்தாரு. கர்த்தர் சகேயுவை ஆசீர்வதித்தார். எலிசா விலையேறப்பட்ட தன்னையவே என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு கொடுத்தாரு. எலிசாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடைசியாக இயேசு கிறிஸ்து
விலையேறப்பட்ட தன்னுடைய ரத்தத்தை, யாருமே இதில் தன்னுடைய ரத்தத்தை கிழிச்சு கொடுக்கல. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு மாத்திரம் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விலையேறப்பட்ட, தனக்குன்னு இருக்கிற விலையேறப்பட்ட ரத்தம் தான் உயிருங்க. அந்த உயிரவே யார் கொடுத்துருக்கிற? உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் இருதயத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் இயேசுகிட்ட கொடுங்களே. அவர் பிரியமாய் அவரை ஏற்றுக்கொள்வார். அவர் பிரியமாய் மாற்றி உங்கள் மன விருப்பத்தை யாவற்றை அவர் நிறைவேற்றி உங்கள் வேண்டுதலை யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற தேவனை மாற்ற வல்லவ, தேவனை ஆசீர்வதிக்க வல்லவ, அவரை உயர்த்த வல்லவன்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்களை மூடி எழுப்பி நின்று கொள்ளும் இந்த மாலை வேளை. நேசிகன்பின் பரலோக எஜமானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை ஆவியானவரே, இந்த நல்ல வேளை கடந்து வருவீராக என்று ஜெபிக்கிற ராஜா. இதை பார்க்கிற கேட்கிற யாவர் மேலுடைய வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. அவருடைய விலையேறப்பட்ட அன்பை இயேசுவுக்கு செலுத்தின ராஜா. விலையேறப்பட்ட நேரத்தை இயேசுவுக்கு செலுத்தின பிள்ளையை மாற்றுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்ளாமல் இயேசுவுக்கு என்று ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். நீர் மகிமைப்படும். எல்லா துதிகனமையும் சொல்லுகிறோம். காத்துக்கொள்ளும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.